வீழ்ந்த சிம்மசப்பனம் கமேனி, ஈரான் கையில் உள்ள அந்த டர்ட்டி பாம், இனி நடக்கப் போகும் பேரழிவு. எங்கள் தலைவரை தொட்டுவிட்டீர்கள், இனி உங்கள் நகரங்களில் நிம்மதி இருக்காது. இது ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையான IRGC-இடமிருந்து கசிந்திருக்கும் ரகசிய எச்சரிக்கை. கமேனியின் மறைவுக்கு பிறகு ஈரான் தனது கடைசி ஆயுதத்தை கையில் எடுக்கப் போவதாக சர்வதேச உளவுத்துறைகள் அலறுகின்றன. அதுதான் அந்த பயங்கரமான டர்ட்டி பாம். கடந்த சில நாட்களாகவே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே ரகசிய ஆலோசனைகள் தீவிரமாக நடந்து வந்தன. தெஹ்ரானில் உள்ள கமேனியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஒரு அதிரடி வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் பங்கர் பஸ்டர் ரக ஏவுகணைகள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கமேனி தங்கியிருந்த தரை சுரங்கங்கள் தகர்க்கப்பட்டன. இந்த தாக்குதலில் கமேனி மட்டுமின்றி அவரது குடும்பத்தினர் பலரும் கொல்லப்பட்டனர். இதையடுத்தே ஈரான் டர்ட்டி பாம்பை பயன்படுத்தும் என்று அச்சமடைந்துள்ளது. இது ஒன்று சாதாரண அணுகுண்டு கிடையாது. அணுகுண்டு என்பது ஒரு நகரத்தையே சில நொடிகளில் தரமட்டமாகி லட்சக்கணக்கானவர்களை எரித்துவிடும். ஆனால் டர்ட்டி பாம் என்பது ஒரு மெதுவான மரணம். அதன் தொழில்நுட்பம் மிக எளிமையானது, அதனால் விளைவுகள் கொடூரமானது. சாதாரணமாக வெடிமருந்துடன் கதிரியக்கப்பட்ட பொருள்களை சேர்த்து இந்த குண்டு தயாரிக்கப்படுகிறது. இந்த குண்டு வெடிக்கும்போது பெரிய கட்டிடங்கள் இடியாது, ஆனால் கண்ணுக்கு தெரியாத கதிரியக்க துகள்கள் காற்றில் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு பரவும். அதை சுவாசிக்கும் மக்கள் புற்றுநோய் மற்றும் மரபணு பாதிப்புகள் வரை பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி மெல்ல மெல்ல மடிவார்கள். இந்த பகுதி பல தசாப்தங்களுக்கு மனிதர்கள் வாழ தகுதியற்ற பேய் நகரமாக மாறிவிடும். ஈரானின் முக்கிய அணுசக்தி மையங்கள் அமெரிக்க தாக்குதலுக்கு சேதமடைந்திருக்கலாம். ஆனால் முழுமையான அணு ஆயுதத்தை ஏவும் வசதி இப்போது ஈரானிடம் இல்லை என்றாலும் மருத்துவமனைகள் மற்றும் ஆய்வகங்களில் உள்ள கதிரியக்க கழிவுகளை வைத்து இந்த டர்ட்டி பாம்களை மிக எளிதாக உருவாக்க முடியும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலில் முக்கிய நகரங்களான வாஷிங்டன் அல்லது டெல் அவீவ் நகரின் மையப்பகுதியில் ஒரு சிறிய டர்ட்டி பாம் வெடித்தால் கூட அது பொருளாதார மையங்கள் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு முடக்கப்படும். உயிரிழப்புகளை விட கதிரியக்கம் பரவிவிட்டது என்ற பயமே அந்த நாட்டை நிலைகுலைய செய்துவிடும். இதுதான் ஈரானின் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேராக உள்ளது. ஈரான் இந்த டர்ட்டி பாமை ஒரு முறை பயன்படுத்தினால் போதும், அதற்கு பதிலடியாக அமெரிக்கா தனது முழுமையான அணு ஆயுதங்களை ஏவும் என எச்சரிக்கின்றார்கள் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள். அப்படி நடந்தால் இது ஒரு பிராந்திய போராக இருக்காது, ஒட்டுமொத்த பூமியின் அழிவுக்காக தொடங்கும் என்று கூறியுள்ளது. தற்போது வளைகுடா நாடுகளில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானின் ரகசிய கிடங்களிலிருந்து ஏவுகணைகள் நகர்த்தப்படுவதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. அந்த ஏவுகணைகளின் தலையில் இருப்பது சாதாரண வெடிமருந்தா அல்லது அழுக்கு குண்டா என்பது இப்போதைய மர்மமாக உள்ளது.